இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து 12ஆம் வகுப்பில் தேசிய வருவாய். என்ன பாடம் பார்க்க போகிறோம்னா 12ஆம் வகுப்பில் தேசிய வருவாய் அந்த பாடம் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் 12ஆம் வகுப்பு தேசிய வருவாய் 12வது புத்தகம் பாடம் அத்தியாயம் 2. சாமுவேல்சன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பெரிய பிரச்சனைக்கான வேலைவாய்ப்பின்மை, பணவீக்கம் மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றை சமாளிப்பதற்காக தயாரிக்கப்பட்ட தவிர்க்க முடியாத தயாரிப்பே தேசிய வருவாய் எனும் கருத்துரு ஆகும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா சாமுவேல்சன். சாமுவேல்சன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்னென்னா வேலைவாய்ப்பின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, பணவீக்கம். நமக்கு தெரியும் விலைவாசி உயர்வு தான் பணவீக்கம். அதான் பணவீக்கம் மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றை சமாளிப்பதற்காக தயாரிக்கப்பட்ட தவிர்க்க முடியாத தயாரிப்பே தேசிய வருவாய் எனும் கருத்துருவாகும். தேசிய வருவாய் என்ற கருத்துரு எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பணவீக்கம் வேலைவாய்ப்பின்மை சமாளிக்கிறதுக்காண்டி கொண்டு வரப்பட்டது தான் இந்த தேசிய வருவாய் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா சாமுவேல்சன் அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா புரிதலின் நோக்கங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு தேசிய வருவாயின் பொருள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய கருத்துருக்களை புரிதல், தேசிய வருவாயை கணக்கிடுதல் முறைகளை அறிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அறிமுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகளை அளவிடும் ஒரு முழுமையான அளவுகோலை தேசிய வருவாய் தருகிறது. ஒரு நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகளை அளவிடும் ஒரு முழுமையான அளவுகோல் வந்து என்ன, ஒரு ஸ்கேல் வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னது, அது வந்து தேசிய வருவாய். தேசிய வருவாய்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகளை அளவிடும் ஒரு தேசிய வருவாய். ஒரு நாட்டின் வாங்கும் சக்தியை குறிப்பிடும் காரணியாக இருக்கிறது. ஒரு நாட்டில் வாங்குகிற சக்தியை குறிப்பிடுறது காரணி வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேசிய வருவாய் தான். ஒரு நாட்டின் வாங்கும் சக்தியை குறிப்பிடும் காரணியாக இருக்கிறது. உண்மை தேசிய வருவாயின் வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாறும். உண்மை தேசிய வருவாயின் வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் என்ன சொல்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அது மாறிக்கிட்டே இருக்கும். அதான் வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்தை அடிப்படை ஆண்டாக வச்சு நம்ம செயல்படுத்துவாங்க. நுகர்வோர் அடிப்படை ஆண்டுன்னு சொல்லுவாங்க. கன்சியூமர் ப்ராடக்ட் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் கன்சியூமர் அதான் நுகர்வோர் வந்து குறியீட்டு எண்ணில் வந்து ஒரு அடிப்படை ஆண்டை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் எதாக இருந்தாலும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். கண்ணதாசன் சொன்ன மாதிரி மாற்றம் என்பது மானிட தத்துவம்னு சொல்லியிருப்பாப்புல. மாற்றம் ஒன்றே மாறாது. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாறும் விகிதத்தை பொறுத்தே பொருளாதாரத்தின் வளர்ச்சி அளவிடப்படுகிறது. அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி எப்படி அளவிடப்படுகிறது? தேசிய வருவாய் தான் முக்கியமானது. என்னது அப்படின்னா தேசிய வருவாய். அதில் வந்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாறும் விகிதத்தை பொறுத்தே பொருளாதாரத்தின் வளர்ச்சி அளவிடப்படுகிறது. பொருளாதார திட்டமிடுதலுக்கான ஒரு கருவியாக இது திகழ்கிறது. பொருளாதார திட்டமிடுதல், பிளான் பண்ணாமல் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி, வடிவில் சொன்ன மாதிரி, பொருளாதார திட்டமிடுதலுக்கு ஒரு கருவி, ஒரு எக்யூப்மெண்ட்டாக இது வந்து பயன்படுத்துகிறா சொல்கிறதா வந்து என்னது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருளாதார திட்டமிடலுக்கான ஒரு கருவியாக இருக்கிறது அந்த தேசிய வருவாய். மேலும் இது ஒரு முக்கிய பேரின பொருளியல் மாறியாகவும் இருக்கிறது. எனவே தேசிய வருவாயின் பொருள், பல்வேறு கருத்துக்கள், அளவிடும் முறைகள் மற்றும் பயன்களை தெளிவாக புரிந்து கொள்ளுதல் அவசியம். இந்த இதில் அறிமுகத்தில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க அப்படின்னா, ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார நடவடிக்கைகளை அளவிடும் ஒரு முழுமையான அளவுகோல், ஒரு ஸ்கேல்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்கேல் தான் தேசிய வருவாய். ஒரு குறிப்பிட்ட இது வந்து தேசிய வருவாயின் வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாறிக்கொண்டே இருக்கும். இது வாங்கும் சக்தியை வந்து வாங்கும் சக்தியை குறிப்பிடும் ஒரு காரணியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பொருளாதார திட்டமிடுதலுக்கு ஒரு கருவியாகவும் திகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நோபல் பரிசு பெற்றுள்ள சைமன் குஸ்னட், நம்ம 10th புக்கில் படிச்சிருப்போம். எந்த வருஷம் மதினாக 1934 வந்து அவர் தான் வந்து என்ன பண்ணிருப்பாப்புல, இதை நோபல் பரிசு பெற்ற சைமன் குஸ்னட் இந்த கருத்துரை முதலில் அறிமுகப்படுத்தினார். இவர் தான் முதல் அறிமுகப்படுத்தியிருப்பாப்புல. சரிங்களா? அடுத்து தேசிய வருவாயின் பொருள், பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு. பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு. நாட்டில் உற்பத்தியானது ஒரு வருடத்தில் தேசிய வருமானம். இதான் வந்து பார்த்தோம்னா தேசிய வருவாயின் பொருள். பொதுவாக கூறப்போனால் ஒரு தேசிய வருவாய் என்பது ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் பண மதிப்பாகும். நான் இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இந்தியாவில் வந்து ஒரு வருஷத்தில் வந்து என்னென்ன பொருட்கள் தயாரிக்கிறாங்க, வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதா வந்து என்னது, பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு தான் வந்து என்னது தேசிய வருவாய். தேசிய வருவாய் என்பது ஒரு வருஷத்தில் 365 நாட்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பு தான் வந்து என்னது தேசிய வருவாய். இதை முதல்ல சொன்னவர் யார்? சைமன் குஸ்னட். அவர் எந்த வருஷம் சொல்லியிருக்காப்புல? 1934 சொல்லியிருக்காப்புல. சாமுவேல்சன் என்ன சொல்லியிருக்காரு? பெரிய பிரச்சனைகளுக்கான வேலைவாய்ப்பின்மை, பணவீக்கம் மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றை சமாளிப்பதற்காக தயாரிக்கப்பட்ட ஒரு தவிர்க்க முடியாத தயாரிப்பு தான் வந்து என்னது தேசிய வருவாய் அப்படின்னு சொன்னவர் யார்? சாமுவேல்சன். குஸ்னட் தான் கண்டுபிடிச்சிருக்காப்புல. பண்டங்கள் மற்றும் பணிகளினோட மொத்த மதிப்பு தான் தேசிய வருவாய். தேசிய வருவாய் என்பது ஒரு நாட்டோட ஸ்கேலு. என்ன ஸ்கேலு? ஒரு முழுமையான அளவுகோல். வாங்கும் சக்தியை தீர்மானிக்கிறது அதுதான். குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாறும் விகிதத்தை பொறுத்தே பொருளாதாரத்தின் வளர்ச்சி அளவிடப்படுகிறது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இலக்கணம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்ன இலக்கணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
ஒரு நாட்டில் உழைப்பும் முதலும் சேர்ந்து அங்குள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்தி பண்டங்கள் மற்றும் பணிகளை பயன்படுத்துகின்றன. இதுவே அந்நாட்டின் நிகர ஆண்டு வருமானம், தேசிய வருவாய் அல்லது தேசிய ஈவுத்தொகை ஆகும் அப்படின்னு ஆல்பர்ட் மார்ஷல் சொல்கிறாப்புல. ஆல்பர்ட் மார்ஷல் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நாட்டில் உள்ள உழைப்பும் முதலும், நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், நான் ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு முதல்ல போடுறேன், அதில் உழைக்கிறவங்க யார்? தொழிலாளிகள். அந்த முதலும் உழைப்பும் சேர்ந்து அங்குள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்தி எல்லாத்தையும் பயன்படுத்தி பண்டங்கள் மற்றும் பணிகளை பயன்படுத்துகின்றன. அதுவே அந்நாட்டின் நிகர ஆண்டு வருமானம், தேசிய வருவாய் அல்லது தேசிய ஈவுத்தொகை ஆகும். அப்புறம் நிகர ஆண்டு வருமானம், தேசிய வருவாய் அல்லது தேசிய ஈவுத்தொகை அப்படின்னு ஆல்பர்ட் மார்ஷல் சொல்கிறாரு. ஒரு நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், என்ன சொல்கிறாங்க? ஒரு நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வரையறுக்கப்பட்ட நிலையில் தேசிய வருமானம் அளவிடப்படுவதன் மூலம் அந்நாட்டின் நலத்தை அறிய முடியும். அதிக வளர்ச்சிக்கான இலக்குகள் எதற்காக எப்படி என்பதை வரையறுக்க வேண்டும். ஏன் எதற்கு எப்படின்னு சாக்ரட்டிஸ் சொல்லியிருக்காப்புல. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏன் எதற்கு எப்படி சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெரியார். அந்த மாதிரி ஒரு நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியில் வரையறுக்கப்பட்ட நிலையில் தேசிய வருமானம் அளவிடப்படுவதன் மூலம் அந்நாட்டின் நலத்தை அறிய முடியும். அதிக வளர்ச்சிக்கான இலக்குகள் எதற்காக எப்படி என்பது வரையறுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா சைமன் குஸ்னட். இப்படி சொன்னவர் யார்? சைமன் குஸ்னட். ஒரு நாட்டு நல்லா இருக்குது, ஒரு வீடு நல்லா இருக்குது அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? அவங்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு நாடு நல்லா இருக்குது அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி எப்படி பண்ணுறாங்க, தேசிய வருமானம் எவ்வளோப்படுது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து எப்படி அவங்க வளர்ச்சியில் இருக்காங்களான்னு சொல்கிறது, நலத்தை வச்சு சொன்னவர் யாருன்னா சைமன் குஸ்னட். ஒரு ஆண்டில் பொருளாதாரத்தின் உற்பத்தி அமைப்பில் இருந்து பண்டங்களும் பணிகளும் உற்பத்தி செய்யப்பட்டு நிகர வெளியீடாக அவை இறுதிநிலை நுகர்வோரின் கைகளுக்கு செல்கின்றன. அதான் நம்ம 10th புக்லேயே படிச்சிருப்போம். நம்ம எப்படி தேயிலை, பால் இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து என்ன மாறுது, டீயாக மாறுது, காஃபியாக மாறுது, அதுக்கான மூலப்பொருட்களை வச்சு. அதான் சொல்கிறாங்க, பண்டங்களும் பணிகளும் உற்பத்தி செய்யப்பட்டு நிகர வெளியீடாக அவை இறுதிநிலை நுகர்வோரின் கைகளுக்கு செல்கின்றன அல்லது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மூலதன பொருட்களின் இருப்போடு நிகர கூடுதலாக சேர்க்கிறது அப்படின்னு சொன்னவர் யார்? சைமன் குஸ்னட். சாமுவேல்சன் என்ன சொல்கிறாரு? பணவீக்கமும் வேலையின்மையும் தான் முக்கியமான ஒரு பிரச்சனை, அதுக்கு தேசிய வருமானம் வேணும், தேசிய வருமானத்தை கணக்கிடணும்னு சொல்கிறாப்புல. ஒரு நாட்டோட அளவுகோலாகவும் பயன்படுது, கருவியாக பயன்படுது, வாங்கும் சக்தியாக பயன்படுது. அதான் வந்து என்ன, அது தேசிய வருமானம். சைமன் குஸ்னட் தான் முதல்ல சொல்லியிருக்காப்புல. ஆல்பர்ட் மார்ஷல் என்ன சொல்கிறாரு? ஒரு நாட்டில் உழைப்பு முதல் இருக்கணுன்றாப்புல. சைமன் குஸ்னட் என்ன சொல்கிறாப்புல? ஒரு நாட்டில் பொருளாதாரத்தில் உற்பத்தி அமைப்பில் பண்டங்களும் பணிகளும் உற்பத்தி செய்யப்பட்டு நிகர வெளியீடாக இருக்கிறதா வந்து என்ன, நுகர்வோரின் கைகளுக்கு போய் சேரணும். அதான் வந்து என்னது, அதை ஒரு மூலப்பொருளை வந்து நுகர்வோர் கைக்கு கடைசி என்ன நிலைமைக்கு போய் சேருது அப்படின்றத வரையறுக்கிறாப்புல சைமன் குஸ்னட். தேசிய வருவாயின் அடிப்படை கருத்துக்கள். தேசிய வருவாயோட அடிப்படை கருத்துக்கள் என்னப்பா? தேசிய வருவாயை அளவிடுவதற்கு கீழ்கண்ட கருத்துக்கள் பயன்படுத்துகிறாங்க. நம்ம படித்தது தான். ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி, காரணி செலவில் நிகர தேசிய உற்பத்தி, தனிநபர் வருமானம், செலவிடக்கூடிய வருமானம், டிஸ்போசபிள் இன்கம் தள வருமானம், பெர் கேபிட்டல் இன்கம் உண்மை வருமானம் ரியல் இன்கம், ஜிடிபி டிஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷன்னா பண வீக்கம், டிஃப்ளேஷனை குறைப்பண்றாங்க ஜிடிபி. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஒரு நாட்டில் உற்பத்தி செய்ய, உங்கள் மியூட்டில் போட்டுக்கோங்கப்பா நண்பர்களே, முதல்ல கொஞ்சம் மியூட்டில் போட்டுக்கோங்கப்பா. மொத்த உள்நாட்டு உற்பத்தி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஜிடிபின்னு என்னது அப்படின்னா ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த சந்தை மதிப்பே வந்து என்னது, என்ன சொல்கிறாங்க, அந்த மொத்த சந்தை மதிப்பே வந்து என்னது, ஜிடிபி. ஓகேங்களா? இதற்கு சந்தையில் நிலவும் விலை பயன்படுத்தப்பட்டால் அந்த சந்தை விலையின் ஜிடிபி என அழைக்கப்படுகிறது. செலவு முறை, அதான் கன்சியூமர், இன்வெஸ்ட்மெண்ட்டு, கவர்மெண்ட்டு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அதான் ஏற்றுமதி இறக்குமதி. அதான் சொல்லியிருக்காங்க. ஜிடிபி ஈக்குவல் டு கன்சியூமர் ப்ளஸ் இண்டெக்ஸ் ப்ளஸ் கவர்மெண்ட் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் மேம் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஃபார்முலா நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கிறோம்ப்பா. ஓகேங்களா? இது மொத்தம் உள்நாட்டு உற்பத்தின்றது. ஓகேங்களா? அடுத்து பார்க்க போகிறதுனா நிகர உள்நாட்டு உற்பத்தி. அது பார்க்க போகிறது நிகர உள்நாட்டு உற்பத்தி, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நிகர உள்நாட்டு உற்பத்தி என்பது ஒரு நாட்டில் ஏற்படும் தேய்மானத்தை கழித்த பிறகு கிடைக்கும் நிகர உற்பத்தி ஆகும். ஒரு வருஷத்தில் ஒரு நாட்டில் ஏற்படுற தேய்மானத்தை கழித்த பிறகு கிடைக்கிற நிகர உற்பத்தி தான் வந்து என்னது, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஒரு நாட்டில் சில முதலீட்டு கருவிகள் உற்பத்தி செய்யும் போது தேய்மானம் அடையலாம். ஒரு நாட்டில் ஒரு முதலீட்டு கருவி பயன்படுத்துகிறப்ப என்ன பண்ண, தேய்மானம் பழுதாகி போகலாம் அல்லது பயனற்று போகலாம். தேய்மானத்தின் மதிப்பை ஜிடிபியிலிருந்து கழித்து விட்டால் கிடைப்பது என்டிபி. ஒரு பொருள் நம்ம ஒன்று தயாரிக்கிறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து டிஎன்பிஎல் பேப்பர் எடுத்துக்கிறோமே, நம்ம கரும்பு சக்கையிலேருந்து இது பண்ணுறாங்க. ஏதாவது ஒன்று தயாரிக்கணும், ஒரு தேய்மானத்தை அதை அடைஞ்சு தான் ஆகும். ஓகேங்களா? உழைப்பின்றி ஊதியம் இல்லை, எந்த வியர்வைக்கும் வேர்வைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்?
விதை விதைச்சவன் விதைய அறுப்பேன். அந்த மாதிரி ஒன்று இருக்குன்னா ஒன்று தேய்மானம் இருந்தால் தான் ஒன்று பலன் இருக்கும். அதான் நிகர உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி மைனஸ் தேய்மானம். அதான் என்ன சொல்கிறாங்க, நிகர உள்நாட்டு உற்பத்தி. ஒரு வருஷத்தில் ஒரு தேய்மானம் ஆகிற விஷயங்களை கழிச்சிட்டு பார்த்தோம்னா அதான் வந்து என்னது நிகர உள்நாட்டு உற்பத்தி அப்படின்றாங்க. அடுத்து பார்க்க போகிற மொத்த தேசிய உற்பத்தி, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். மொத்த தேசிய உற்பத்தி என்பது ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட முடிவடைந்த பொருட்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பு, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கூட வச்சுக்கலாம் நம்ம, இல்லாட்டி சந்தை மதிப்பு, சந்தை கடையை கூட வச்சுக்கலாம். அங்காடி மதிப்பின் மொத்த கணக்கிடுதல் ஆகும். இதில் நிகர வெளிநாட்டு வருமானமும் நிகர ஏற்றுமதியும் சேர்க்கப்படும். என்ன சொல்கிறாங்க, நிகர வெளிநாட்டு வருமானத்தையும் சேர்த்துக்கிறோம் மொத்த தேசிய உற்பத்தியில். ஆனால் உள்நாட்டு உற்பத்தியில் அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம நல்ல மைண்டில் வச்சுக்கிறணும். உள்நாட்டு உற்பத்தியில் நம்ம என்ன பண்ண மாட்டோம், தேசிய உற்பத்தியை சேர்க்க மாட்டோம். ஆனால் வந்து வெளிநாட்டு உற்பத்தியை சேர்க்க மாட்டோம். ஆனால் தேசிய உற்பத்தியெல்லாம், தேசியம்னா என்ன அர்த்தம், வெளிநாட்டு உற்பத்தியை நம்ம சேர்க்குறோம். அதான் முக்கியமான பாயிண்ட், இதில் நம்ம குறிச்சிக்கிறணும். ஓகேங்களா. கீழ்கண்ட 5 வகையான முடிவடைந்த பொருட்கள் மற்றும் பணிகள் உள்ளன. அப்படி என்னப்பா 5 வகையான முடிவடைந்த பொருட்கள் இருக்குது? ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட முடிவடைந்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு. ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இவை மக்களின் நுகர்வுக்கு தேவையை பூர்த்தி செய்வதற்காக உற்பத்தி செய்யப்பட்ட பேப்பர் எடுத்துக்கிறோம். கரும்பு சக்கையிலேருந்து பேப்பர் தயாரிச்சிட்டாங்க, நம்ம பயன்படுத்துறதுக்காண்டி இது வந்துருச்சு. இதனை நுகர்வு, கன்சியூம்ஷன் என்கிறோம். ஓகேங்களா. மொத்த உள்நாட்டு மூலதன பொருட்களின் தனியார் முதலீடுகளில் இதில் மூலதன திரட்சி, வீடு கட்டுதல், உற்பத்திக்காக வைப்பில் உள்ள முடிந்த மற்றும் முடியாத பொருட்கள் ஆகியவை அடங்கும். இதனை முதலீடு என்கிறோம். ஒரு பில்டிங்கை நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம், அதில் என்ன ஆகும், சிமெண்ட் இருக்கும், கல் இருக்கும், மண் இருக்கும், இரும்பு இருக்கும், இரும்பு கம்பி இருக்கும். இதெல்லாம் வச்சு தான் கட்ட முடியும். இதில் வந்து அது வந்து மிச்சமாக ஆகலாம். வீடு கட்டுதல், உற்பத்திக்காக வைப்பில் உள்ள முடிந்த மற்றும் அதான் கான்ட்ராக்ட் பேஸில் உள்ளவங்களாம் எக்ஸ்ட்ரா வச்சுருப்பாங்க. முடிந்த மற்றும்